பாடுகளின் தாசனாம் சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்டர் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த காலை நேர தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தந்த எங்கள் பிதாவாகிய கடவுளே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக தூய ஆவியானவரை தந்து வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையினாலும் சாக்கிரமத்தினாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். காலை நேரத்தில் எங்களை ஜீவனோடு எழுப்பி நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களை கொண்டு வந்து கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்கள் பணிகளை, ஊழியத்தை, விசேஷமாக நேற்று தினத்தில் நடந்த ஆண்டவரை எல்லா கூட்டங்களையும் ஆசிர்வதியும். தொடர்ந்த நாளின் ஆண்டவரே காலை வேளையிலும் உடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படியே நீ மறைத்து பேசும் நண்பர் சாரும் தகசாரையும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த சிலுவை ஆண்டவரே புனித சின்னமாக இருக்கின்ற சிலுவையினுடைய ஆசீர்வாதம், இயேசு அருள்நாதர் கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தார். நீர் பேச நாங்கள் கேட்கும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே சிலுவை ஓர் புனித சின்னமே என்கின்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். சிலுவை ஓர் புனித சின்னமே என்ற பாடல். சிலுவையோர் புனித சின்னம், சிலுவையோர் புனித சின்னம், ஜெகத்து ரட்சகரேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லா திக்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்து, கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லா திக்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்து, எல்லாரை செல்வராக்கும் பொல்லாரை நல்லோராக்கும், எல்லாரை செல்வராக்கும் பொல்லாரை நல்லோராக்கும், நல்லாயன் நேசு சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவையோர் புனித சின்னம். அலகை சிரமுடைக்க அகந்தை நினை வழிக, பல மயில்களகற்ற பவக்கடலை கடக்க, அலகை சிரமுடைக்க அகந்தை நினை வழிக, பல மயில்களகற்ற பவக்கடலை கடக்க, உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற, உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற, பல கூல மானிடரும் பகைத்து பின் போற்றுகின்ற சிலுவையோர் புனித சின்னம். யூதர் கேடரலான இயேசுநாதர் சிலுவை கிரேக்க ஞானியருக்கு வைத்தியம் சிலுவை, யூதர் கேடரலான
வைத்தியம் சிலுவை அன்பர் கடைக்கலமும் தேவ பலனும் சிலுவை அன்பர் கடைக்கலமும் தேவ பலனும் சிலுவை தன்னை உணர்ந்தவர்க்கும் தனி பேரும் சிலுவை சிலுவையோர் புனித சின்னம் ஜெகத் ரட்சகரேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம் சிலுவையோர் புனித சின்னம் ஜெகத் ரட்சகரேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளையிலே சிலுவைநாதர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த தவக்காலத்தில் மீண்டுமாக கூட உங்களோடு கூட தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது தொடக்க நூல் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள். கடவுள் ஆபிரகாமை சோதித்தல். ஈசாக்கை பலியிட ஆபிரகாமுக்கு கட்டளை பிறந்தது. ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கை பலியிட துணிந்த இந்த நிகழ்வு திருமறையில மிக முக்கியத்துவம் பெற்றது. இது ஒரு உருக்கமான ஒரு சென்டிமெண்டல் பார்ட் என்று நம்ம இதில் பார்க்கிறோம். விசுவாசத்தின் உச்சக்கட்ட சோதனை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வருகிற போது நம்ம என்ன செய்கின்றோம்? அந்த சோதனையை தருவது யார் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆதாம் ஏவாளை போல கடவுள் மேல, ஆண்டவரை நீர் படைத்த பெண்ணுதான் எனக்கு அந்த கனியை கொடுத்தா அப்படின்னு சொல்லி கடவுள் மேல ஆண்டவர் தான் என்னை சோதிக்கிறார், ஒரு கண் இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை அப்படின்னு சொல்றோமா? இல்லை என்னுடைய மனைவி என்னை சோதித்தால், என்னுடைய கணவன் என்னை சோதித்தார், என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார் சோதித்தார், எதிர் வீட்டுக்கார் சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோமா? எப்படி சொல்றோம்? யாக்கோபு 1:14 சொல்லுது, 14-15, அவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு போய் பாவத்துல விழுகிறான், சோதனையில விழுகிறான், கண்ணிலே விழுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் கொடுக்கிற இந்த சோதனை நம்மை பலப்படுத்துகின்றதா இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் நம்ம பார்க்கிறோம். சோதனையினுடைய உச்சக்கட்ட ஒரு விசுவாசம் தான் பார்க்கிறோம். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என அவரும், இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ மிகவும் அன்பு கூறுகிறாய் என்று தெரியும், ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல், அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும். 100 வயதுல ஈசாக்கை கொடுக்கிறார். உடன்படிக்கையின் மகன், வாக்குத்தத்தத்தின் மகன், ஒரே மகன். ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் தலைமுறையை சொல்லுகிற மகன். ஆபிரகாமுடைய சந்ததியை அடுத்து பெருக்க போற ஒரே மகன் ஈசாக்கு. பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சொல்லடங்கா மகிழ்ச்சி. சாராளுக்கும் சொல்லடங்கா மகிழ்ச்சி. ஆனா இந்த மகிழ்ச்சி எல்லாம் இப்போ போயிடுச்சு. ஆபிரகாம் மனதில் எதுவுமே வைக்காம, எதுவும் பேசாம ஆண்டவர்கிட்ட did not question God. நம்மெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? என்ன ஆண்டவரே, நீ தான் கடவுள், நீ தான் கொடுத்த, 100 வருஷம் 100வது வருஷத்துல கொடுத்த, நீயே கேட்கறியே, உனக்கு இது அடுக்குமா, நியாயமா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்டுருவோம். ஆனால் ஆபிரகாம் பேசவே இல்லை. He didn't question and didn't talk to the God. தான் வசனம் சொல்லுங்க.
அவன் மறுத்து பேசவில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த செய்தியை, இந்த சங்கதியை யாருக்கு சொல்ல? சாராக்கே சொல்ல. யாருக்கும் சொல்லாம அவர் தன் மனைவியின் இடத்துல சொல்லாம, வேலைக்கார இடத்துல சொல்லாம அவர் புறப்பட்டு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அவர் மோரியா மலைக்கு செல்லுகிறார். பாருங்க, அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேனமிட்டு அவன் அழைத்து சென்றான் என்று நம்ம பார்க்கிறோம். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேனமிட்டு தம் வேலைக்காரர்கள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். கடவுள் அந்த மோரியா மலையில் ஒன்று நீ போய் செய்ன்னு சொன்னார்ல, அங்கே போறார். பயணங்கள் எத்தனை பயணம் பார், 3 நாள் பயணம். ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் என் பையனும் அவரிடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். அதாவது ஆபிரகாமுக்கு நெருக்கமான வேலைக்காரர் தான் நிச்சயமா கூட்டின்னு போயிருப்பார். ஆனா அவங்களுக்கு கூட சொல்லலை. அவர் சொல்லாம அவரு போறாரு இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை சோதிக்கும்படி அவரை அழைக்கிறார். இது ஆபிரகாமை தண்டிப்பதற்காக அல்ல. நிறைய நேரத்துல கடவுள் கொடுக்கிற சோதனை நம்முடைய தண்டனை என்று நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். நிச்சயமாக அது தண்டனை அல்ல. ஆண்டவர் நம்மை சோதிப்பது தண்டனை அல்ல. அது நம்மை பலப்படுத்தும், விசுவாசத்துல பலப்படுத்துகின்றதாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவரா இருக்கு, நம்மை பலப்படுத்துகிறவரா, நம்முடைய விசுவாசத்தை ஊக்கப்படுத்துறதா சொல்றாரு. மாறாக அவர் மீது தேவன் வைத்திருந்த நம்பிக்கை வெளிப்படுத்தவை, நிபந்தனையற்ற ஒரு கீழ்ப்படிதலை ஆபிரகாம் மேற்கொள்ளுகிறார். தேவன் ஆபிரகாமை அழைத்த போது இதோ அடியேன் என்று உடனடியாய் பதிலளிக்கிறார். அன்பான பலி. தேவன் ஈசாக்கை வெறும் மகன் என்று மட்டும் சொல்லாமல், நீ நேசிக்கிறவன் ஏக சுதனாகிய ஈசாக்கு என்று குறிப்பிடுகிறார். இது சோதனையின் தீவிரத்தை காட்டுகிறது. ஈசாக்கு மீது வைத்திருந்த நம்பிக்கை எல்லாமே இங்க இருக்குது. கடவுள் மேல வைத்திருந்த நம்பிக்கை, ஈசாக்கு மேல வைத்திருந்த நம்பிக்கை எல்லாம். ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக்கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என அவர் என்ன மகனே என்று கேட்கிறார். எவ்வளோ ஒரு சென்டிமெண்டலான ஒரு வார்த்தை, அப்பா அம்மா என்கின்ற வார்த்தை. இதை கேட்ட உடனே ஆபிரகாம் அழுதிருப்பார், உள்ளத்திலே குமரி இருப்பார். ஆனாலும் கடவுள் கொடுத்த இந்த வார்த்தையை மறக்கல, கூட்டின்னு போறார். அவர் சொல்றார், ஆண்டா அப்பா விறகு இருக்கிறது, எல்லாம் இருக்குது, எங்கப்பா ஆடு எங்க கேட்கிறார். மகனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினார். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்து கொள்வார். எவ்வளவு அழகான ஒரு நம்பிக்கை பார். இந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் அங்கு நிறைவேற்றுறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவரை நம்புறோம், ஆனா சோதனை வரும்போது ஐயோ இது எப்படி நடக்கும் என்ற ஒரு அவநம்பிக்கையில நம்ம இருக்கிறோம். அதாவது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதற்கு ஆபிரகாம் இதோ நடந்து போறான்னு கூட்டின்னு போறார். தொடர்ந்து நடந்தார்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லி இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது வைத்திருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். ஒரு இதோ அடியேன் என்றார். அவர் பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே,
உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நிற்கின்ற ஒரு ஆட்டு கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று இந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்காக பதிலாய் எரிபலியாக்கினார். எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார். அதனால்தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பார். கடவுளை முழுக்க முழுக்க நம்பி போனோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாறும். இங்கே ஒரு அழகான ஒரு ரான்சம் தியரி உருவாகிறது. பலியிடப்பட வேண்டியது யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு நம்ம பலியிட போடுவது பிதா. ஆபிரகாம் பிதாவாக சித்தரிக்கப்படுகிறார். ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக நம்ம பலியிடப்பட வேண்டும், நம்ம சாகணும். ஆனா கடவுள், குமாரனாகிய கடவுள் பலியிடப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய இடத்துல யாரை பலியிடுறாரு? ஆட்டை பலியிடுகிறார். அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் தான் இயேசு கிறிஸ்து. பிற்காலத்துல அவரை பலியிடுகிறார்கள் இல்லையா? அப்போ இன்றைக்கு செய்தி அதான் முக்கியமான. அன்பான பலி. தேவன் ஈசாக்கை வெறும் மகன் என்று சொல்லமல்ல, நீ நேசிக்கிறவன் ஏக சுதன் என்று குறிப்பிடுகிறார். இது சோதனையின் தீவிரத்தை காட்டுகிறது. அடுத்து சொல்றார், தாமதிக்காதே. ஆபிரகாம் தேவனுடைய கட்டளையை கேட்டவுடன் அவன் விவாதிக்கவில்லை, மாறாக செயல்பட தொடங்குகிறார். அதிகாலையில் எழுகிறார். தேவனுடைய கட்டளை நிறைவேற்ற அவர் அதிகாலையில் ஆயத்தமாகிறார். விசுவாசத்தின் அறிக்கை. வேலைக்காரர்களிடம் நாங்கள் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்று கூறுகிறார். ஈசாக்கை பலியிட்டாலும் தேவன் அவனை மீண்டும் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்ற விசுவாசம் அவரிடம் இருந்தது. ஈசாக்கின் கேள்வி பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்ற மகனின் கேள்விக்கு தேவன் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே என்று தீர்க்க தரிசனமாக பதிலளிக்கிறார். அடுத்தது யெகோவா ஈரே, தேவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஆபிரகாம் கத்தியை ஓங்கிய வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரை தடுக்கிறார். பயபக்திக்கு சான்று நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தேவன் கூறுகிறார். மாற்று பலி, புதரில் சிக்கியிருந்த ஆட்டுக்கடா ஈசாக்கிற்கு பதிலாக பலியிடப்படுகிறது. பெயரின் முக்கியத்துவம். இந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறார். அதாவது கர்த்தருடைய மலையில பார்த்து கொள்ளப்படும், அவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கணும். என்னுடைய சோதனையிலே, கஷ்டங்களிலே, பிரச்சனைகளிலே நான் சிக்கி தவிக்கும் போது மனிதர்கள் என்னை கைவிடுவார்கள், என்னுடைய பெற்றவர்கள் கூட கைவிடுவார்கள். ஏன் கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், எல்லாரும் கைவிட்டு போகலாம். கர்த்தர் நம்மை அவர் காக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். அவர் நம்மை எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் அங்க பாருங்க, கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள். தன் ஒரே மகனை தர துணிந்த ஆபிரகாமுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார் பாருங்க, வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றார். அடுத்தது பார்க்கிறோம், ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தில் நின்று மீண்டும் அழைத்து ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தால் அதனால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் வழிமரபை பழுக பெருக செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கி கொள்வார்கள். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவருக்கும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். பின் ஆபிரகாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து பெயர்செபாவுக்கு திரும்பி சென்றார்கள். அங்கேயே ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். ஒண்ணுமே ஆவல, எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வாதம். நம்முடைய விசுவாசத்தை செயலிலே காட்ட வேண்டும். வெறும் விசுவாசம் இருக்குதுன்னு நம்ம சொல்லி இருந்தா போதாது. ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிற விசுவாசத்தை, faith in action, love in action, இல்லையா? faith in action, love in action, எல்லாத்தையும் நம்முடைய வாழ்விலே காட்ட வேண்டும். இந்த காலம் அருமையான ஒரு காலம். விசுவாசத்தை காட்டுவதற்கும், அன்பை காட்டுவதற்கும், பொறுமையை காட்டுவதற்கும், தாழ்மையை காட்டுவதற்கும், நம்முடைய குணங்களை காட்டுவதற்கும் ஒரு ஏற்புடைய ஒரு நாளாக இந்த நாட்கள் இருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் ஆபிரகாமை போல சோதிக்கப்பட்டாலும் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு வாழ தூய ஆவியானவர் நாளை நம்மை அனைவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே,
இந்த மனமகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவுல எங்களோடு இருந்து எங்களை காத்து இந்த நாளுக்காக விசேஷமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒருவரையும் சோதிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் நீர் சோதிப்பது ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகின்றதா இருக்கு. இன்னைக்கு ஆபிரகாமுடைய சோதனையை பற்றி பார்த்தோம். நீர் சோதித்தீர், ஆனாலும் கைவிடவில்லை. ஆண்டவர் ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டை நீர் காண்பித்து அந்த இடத்திற்கு யெகோவாயர் அவர் பார்த்து கொள்வார். பிற்காலத்தில் இயேசு ஆண்டவர் எங்களுக்காய் பலியானார் என்ற செய்தியை நாங்கள் கேட்டோம். அந்த நாள் முழுத ஆண்டவர் எங்களுக்கு அந்த செய்தியை ஆசீர்வாதமாக்கி தாரும். யெகோவாயரை அவர் பார்த்து கொள்வார், அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ கிருபை தான். நாளை ஆரம்பிக்க கிருபை தான். நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாய் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற என்னுடைய மாணாக்கர்களுக்காய் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 1ஆம் வகுப்பு படிக்கிற மக்கள், ஆண்டவரே கல்லூரியில் படிக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறவர்களை பார்த்து கொள்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் உடைய பணிகள், பயணங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த ராஜா. தொடர்ந்து இந்த நாளின் எல்லா வேலைகளுக்கு செல்கின்ற மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஷூ கம்பெனிக்காக ஆண்டவர், மற்ற எல்லா பணிகள், எந்த பணிகளாக இருந்தால் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள், ஆண்டவரே அதே போல அரசு அலுவலகங்களில் பணியாற்ற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த நாள் இனிமையாக கர்த்தர் கிருபை தார். அதே போல நடைபெறுகிற ஊழியங்களுக்காக இந்த நாட்களில் பல்வேறு திருச்சபைகள் இந்தியாவில் இருக்கிற, உலக நாளில் இருக்கிற எல்லா திருச்சபைகள் நடைபெறுகிற லெந்து கால ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்டு இன்னும் உம்மோடு கூட நெருங்கி வாழ்வதற்கான சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்று கெஞ்சுமலாம். நேரத்தில் பலவீனங்கள், கஷ்டங்கள் உண்டு. குறிப்பாக எல்மாங்குப்பம் திருச்சபையுடைய தலைவர் திருமிகு டிஎஸ்பி சார் பாஸ்கரன் சாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் பலவீனங்களை மாற்றும் சுகத்தை கொடுத்து வருகிறேன் என்று நம்புகிறோம். இன்னும் அதிகமான சுகத்தை என் தேவன் பாரத்திலிருந்து தந்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இன்னும் யாரெல்லாம் படுக்கையில் ஆண்டவர் சுகவீனமாக இருக்கிறவர்கள் எல்லாரையும் நோக்கிப்பார். என்னுடைய டாக்டர் கரண்டி ஐயாவுடைய அன்பு ஆண்டவரே, சம்பந்தி அம்மா ஃப்ளாரன்ஸ் பக்தநாதன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். கொடுத்து வர சுகர் நன்றி. இன்னும் அதிகமாக சுகத்தை தார். பிள்ளை, மருமகள், பேரப்பிள்ளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிங்க. அதே போல அருமையான கர்த்தாவே அன்பு மகள் கர்த்தாவை மெர்லின் கார்த்திகாவுக்காக ஜபிக்கிறோம். ஷீபாக்காவுடைய மகள் கொடுத்து வர சுகத்திற்காக நன்றி. இந்த பிசியோதெரப்பி செய்து கொண்டிருக்கலாம். அந்த கால் வலி, இடுப்பு வலி, பகுதியில் இருக்கின்ற வலிகள், தசைகள், பிடிப்பு எல்லாவற்றையும் மாறி மகள் படிக்க கிருபித்தார். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிறாங்களோ, இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் உண்டோ எல்லாவற்றையும் நீர் மாற்றி ஆசீர்வதினால பிறந்த நாட்களை, திருமண நாட்களை, விசேஷ நாட்களை கருதுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக எங்களுடைய அன்பு ஆண்டவரே சகோதரி எஸ்தர் அவருடைய அன்பு மகள் ஸ்வீட்டிகா ஜபைகள் நாளில் தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற மகளுக்கு நல்ல சுகபலன் ஜீவனைத்தார் சகோதரி ஆசீர்வதி. அதே போல நம்முடைய அன்புக்குரிய ஆயர் ஆண்டவரே சாலமன் சித்தார்த்தன் ஐயருக்காக, ஐயரம்மா மிஸ்ஸஸ் தீபா சாலமன் சித்தார்த்தன் அவர்களுக்காக ஜபிக்கிற நாளை தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது நம்முடைய கிருபை ஆண்டவரே அன்பு சகோதரியோட தங்கியிருந்த நாள் வரையில காத்தீர். ஆண்டவர் பலவீனங்கள் வந்தது மாற்றி இருக்கிறீர். தொடர்ந்து அவளோடு கூட தங்கியிருங்க. குறிப்பாக ஐயருக்காக ஜபிக்கிறோம். உடைய ஊழியங்களை ஆசீர்வாதம். குடிசைப்பொருள் திருச்சபையில் ஆயராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தற்போது ஆண்டவரே டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்புக்குரிய ஆயர் அருள் திரு அறிவர் ஆண்டவர் சாலமன் சித்தார்த்தனாருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அன்பான பிள்ளைகள் ஆண்டவரை இருவருக்காக ஜபிக்கிறோம். கல்லூரியில் படிக்கிற மூத்த மகளுக்காக, ஆண்டவர் +2 படித்து கொண்டிருக்கிற இளைய மகளுக்காக ஜபிக்கிறோம். தேவைகள் நிறைய உண்டு, பண தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் என் தேவனை சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து நாள் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணுங்கிற யாவரை ஆசீர்வதியும். உலக நாட்களுக்காக ஜபிக்கிறோம். நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தாரும். பல இடங்களில் ஆண்டவரே பூசல்கள், பிரச்சனைகள், சண்டைகள், குறிப்பாக ஆண்டவர் US ஈரானுடைய போர் ஆண்டவரே இன்னைக்கு வந்தால் அது 3வது உலக போராய் மாறும் என்று பயந்து கொண்டிருக்கிறோம். அது வராதபடி என் தேவன் காத்தரும். இயற்கை பேரிடர்கள், அதிகமான மழை பொழிவு, அதிகமான பனிப்பொழிவு, அதிகமான வெயில், ஆண்டவரே எரிமலைகள், இதெல்லாம் ஆண்டவரை எங்களை சுற்றி நடக்கிறதுலேருந்து காத்தரும். இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி பிரதமருக்காக, ஆண்டவரே உடைய அமைச்சரவைக்காக, மத்திய அமைச்சரவைக்காக, உடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்காக, அமைச்சரவைக்காக ஜபிக்கிற எல்லாரும் இணைந்து அமைதியாக ஒற்றுமையாக ஜாதி மதம் இனம் மொழி கடந்து நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். இந்த நாட்களுக்காக ஜபிக்கிறோம். ஒரு சில நாட்களில் இந்தியா முழுக்க இருக்கிற திருச்சபைகள் அனுசரிக்கிற போது இந்த கிருபை எங்களோடு கூட தங்கி. குறிப்பாக என்னுடைய இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபைக்காய் 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், விவசாய மருத்துவமனை திறக்கப்படும் ஜபிக்கிறோம். காத்திரணும் விசேஷமாக நாள் இந்த ஊழியத்தில் இருக்கிற என்பர் சாரியம் ஏஞ்சக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளும் அன்புகுறை சாகசாரின் டீச்சரை ஆசீர்வதியும் இல்லை எடுத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்திரணும். அடியனையும் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சென்னை திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக பாபனப்பள்ளி சபைக்காக ஜபிக்கிறோம். கட்டுமான பணிகள் ஆண்டவர் நடைபெற போகிற தேவைகளை சந்தி இதை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க ஜபித்து தாங்க கர்த்தர் கிருபை தார். அடியை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் எல்லாராலும் ஆண்டவரே யாரெல்லாம் பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையில்
அவருடைய உள்ளங்களிலே இளங்களில் அமைதி, சமாதானம், ஒரு எழுப்புதல், சந்தோஷம், விடுதலை தந்து ஆசீர்வதி தேவைகள் ஆசீர்வதி நாளின் பணிகள் பயணங்களை ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசை எழுந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம்.